ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஐடி யூனிவர்சிட்டி, அதாவது வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ விஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளூரில் ஒரு கேம்பஸ் இருக்குது, சென்னையில், அதுக்கப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் போபாலில் வந்து கேம்பஸஸ் இருக்குது. இந்த 4 கேம்பஸுக்கும் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தான் வந்து போயாகணும். விஐடியில் கிட்டத்தட்ட 25 பிடெக் கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ பயோடெக்னாலஜி, கெமிக்கல், சிவிலில் வந்து கொலாபரேஷன் வித் எல்என்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு இட்ரிபிள்இ, இசிஇ, அந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக எழுதணும். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் வந்து சிம்பிளான ஒன்று தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதுக்கப்புறம் வந்து ரேங்கிங் விடுவாங்க. அந்த ரேங்கிங்கை பொறுத்து நம்ம வந்து எந்த கேம்பஸுக்கு போகிறோம் அப்படின்னு அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கும். அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சீட்டு வந்து கிடைக்கும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பயாலஜி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாகவும் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து எம்பிசிஇஏ, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸில் வந்து 35 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் வந்து 35 கொஸ்டின், இங்கிலீஷில் 5 கொஸ்டின், ஆப்டிடியூட் 10 கொஸ்டின், மொத்தம் வந்து 125 கொஸ்டின் இருக்கும். இந்த 125 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், மொத்தம் 500 மார்க்குக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதணும். மொத்தம் வந்து 2 மணி நேரம் 30 நிமிஷம் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். இதில் சரியான ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 4 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. நீங்கள் தவறாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் வந்து அன்ஆன்சராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. இதே வந்து நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா பயாலஜியில் 40 மார்க்ஸ், இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வராது. ஃபிசிக்ஸில் 35 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 35 கொஸ்டின், இங்கிலீஷில் 5 கொஸ்டின் அண்ட் ஆப்டிடியூட் 10 கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து 2 hours 30 minutes தான் வந்து எக்ஸாமினேஷன் டைமு. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து 1 ஜூலை 2024க்கு அப்புறம் இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். மார்க் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் 12th வந்து ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதிலெல்லாம் வந்து 60% எபோவ் வந்து இருக்கணும். ஸோ பிலோ 50% இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்கள் வர மாட்டீங்க. ஸோ எபோவ் 60% வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து சைன்இன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த அப்ளிகேஷன் பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா March 31 வந்து டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 28 மே 3 வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் வீக் ஆஃப் மே வந்து ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அடுத்தது செகண்ட் வீக் ஆஃப் மேயில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. இப்போவே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இது வந்து 12th சிலபஸ் தான் வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஐசிஎஸ் இல்லாது சிபிஎஸ்சி சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஸோ அதில் இருக்கிறதா வந்து கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ விஐடியில் படிக்கிறது அப்படிங்கிறது இந்த 25 கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. பட் வந்து ஃபீஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஃபீஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குண்டான அஃபோர்டபிலிட்டியும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இதில் போகலாமா வேண்டாமா, என்ட்ரன்ஸ் எழுதலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து தராங்க. நீங்கள் டாப் ரேங்கிங் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.